அன்பு கடகராசி நேயர்களே வணக்கம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் 40% உங்களை அறியாமலேயே உங்களுக்கு வெற்றிகள் வந்துவிடும். இருந்தாலும் 60% உங்களுக்கு போராட வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஒன்றாகவும் அங்கே நடந்த விஷயங்கள் ஒன்றாகவும் இருக்கும். உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போகும். இந்த சில விஷயங்களினால் உங்களுக்கு மன உளைச்சல்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. ஆடி மாதத்திற்கு மேல் உங்களுடைய எதிராளிகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதாவது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாகட்டும், உங்களுடைய பார்ட்னர் ஆகட்டும், அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சில முக்கிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் எவ்வாறு செல்ல வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும், அவர்களுடைய கருத்து என்ன, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு அதுக்கு வெளிச்சம் போட்டு சூரிய பகவான் காமித்து கொடுத்து விடுவார். இனிமையாக பேசுவீர்கள். சில நேரங்களில் கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். இருந்தாலும் சாந்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். போராட்டம் இருந்தாலும் அதன் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். பல மனிதர்களை பற்றி அல்லது உங்களுடைய உறவுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம். கடகராசியை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் வீண் வம்பு வழக்குகள் உங்களை நெருங்காது அல்லது அது கொஞ்சம் தள்ளி போகும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். வீண் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும். அனைவருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு உங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்காதீர்கள். அதனால் கொஞ்சம் சேமித்து வைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றிய கவனத்தையே வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வாருங்கள். உங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். சில நேரங்களில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் அல்லது அதற்காக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் உங்களுடைய மனம் ஒத்தாமல் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் சில நேரங்களில் தவிப்பீர்கள். அதில் இருந்து தவிப்பது எதனால் என்றால் உங்களுடைய கன்ஃபியூஷனால் தான், உங்களுடைய எதிர்பார்ப்புகளால் தான். அந்த எதிர்பார்ப்புகளை சுருக்கி கொண்டால் உங்களுடைய மனதிற்கு இஷ்டமான நபரை நீங்கள் சந்தித்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான காலங்கள் சிலருக்கு காத்திருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. அதே நேரத்தில் சில முக்கிய விசேஷங்களில் பங்கு பெறுவீர்கள். சில முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றிகள் கிடைக்கும். முக்கியமான நபர்கள் செய்யக்கூடிய காரியம் அல்லது முக்கியமான நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தினால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. வீட்டில் தாய் தந்தையர் அல்லது வீட்டில் உள்ள முதியவர்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கிரகங்கள் பார்வைகள் இதையெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் உங்களுடைய எதிராள் கணவன் மனைவி என்றிருந்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு 40% வெற்றி ஏற்கனவே சொன்னது போல் இருந்தாலும் 60% உங்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது. ஆனாலும் வீணான சந்தேகங்களோ அல்லது உங்களால் முடிவெடுக்க முடியாத சில விஷயங்களோ உங்களை வாட்டி எடுக்கிறது.
அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்தை அவர்களுடைய அட்வைஸை கேட்டுட்டு நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.